வணக்கம் சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி ஒரு லாட்டு வந்திருக்கு. லாட்டுன்னா ₹1 ₹2 கம்ம மிரட்டு லாட்டு. இந்த அம்மா பாருங்கள், இது அப்படி லாட்டாக கொடுத்துடலாம்னு பார்க்கேன். எல்லாம் குறைஞ்ச காயின் இல்லை, எல்லாம் விலைப்பட்ட காயின்ஸ் தான். இந்த அம்மா பாருங்கள், அப்படி ₹1 பாருங்கள், எத்தனை ஐட்டம் இருக்குன்னு பாருங்கள். அப்படி பார்த்துட்டு வாங்க. இதில் எல்லாம் ₹100 குறைஞ்ச காயினே இல்லை. பாருங்கள், அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து ₹2 அப்படி பாருங்கள். ஒரு வயசான ஒரு ஆள் பெட்டி கடை வச்சுருக்காரு, அவர் கொண்டாந்தது. ஐட்டம் இருக்குது. இதில் ஒன்று கூட நம்ம எடுக்கலை. 350 காயின்ஸ் இருக்குது மொத்தம். கொஞ்சம் அமௌண்ட் வரும், நான் எடுத்து வச்சா அவங்களுக்கு வெரிஃபை தான். பார்ப்போம். அப்படி பாருங்கள், ஒரு காயினை கூட நம்ம எடுக்கலை. 350 காயின் கரெக்டாக அவர் கொடுத்தாரு. அது அப்படி இருக்குது எல்லா ஐட்டமும். இதில் நீங்கள் நினைக்கலாம் 1 2 இருக்குன்னு. எல்லா ஐட்டத்துலேயும் நிறையா கிடக்கு. எல்லா ஐட்டமுமே நிறையா இருக்குது. பார்த்துக்குங்க. கம்மம்பருத்தி பாருங்கள், எல்லாம் நல்ல கண்டிஷனாக உள்ள காயின். வந்ததில் நல்லா பார்த்துக்குங்க. பாருங்கள், எல்லா ஐட்டமும் ஹைதராபாதும் இருந்தால் நிறைய கிடக்கு. பார்த்துக்குங்க. பாம்பே, ஹைதராபாது, கல்கட்டா எல்லா இதுவும் கிடக்கு. இல்லை நம்ம பாம்பே மின்ட்ட மாத்திரம் போட்டோம் நினச்சிட்டாங்க. எல்லா ஹைதராபாதும் நிறையா கிடக்கு. எல்லா காயின்ஸ்லேயுமே ஹைதராபாத் தான் கிடக்கு. பாருங்கள், அடுத்து ₹2 கொஞ்சம் கம்மி தான். ₹2 பாருங்கள். ₹2 எல்லா ஐட்டம் கிடக்குல. ஒரு ஐட்டமும் எடுக்கலை. ஏன்னா நம்மகிட்ட எடுக்க வேண்டிய தேவை இல்லை. நம்மகிட்ட ஒரு 10 இதெல்லாம் ₹2 ₹1 ஒரு 300 400 காயின்ஸ் இருக்கும். அது நம்ம ஹோல்டர் போட்டு அப்படி வச்சுருக்கோம். நமக்கு எடுக்க வேண்டிய தேவை, நம்ம தேவைக்கு நம்மகிட்ட இருக்குது. ஆமாம், அதனால் ஒரு காயின்ஸ் நம்ம இதில் எடுக்கலை. ₹2 பார்த்துக்குங்க. எல்லா காயின்ஸும் கிடக்கு. எல்லாம் ஹைதராபாத்தை மட்டும் நிறையா கிடக்கு. எல்லாம் ஸ்கேர் காயின் தான். இது நார்மல் காயின்ஸ் இல்லை, ஒரு காயின்ஸ் கூட கிடையாது. எல்லாமே ஸ்கேர் தான். நாங்கள் விற்கிறது ஹோல்டர் போட்டு 1 150 200 விற்கிற காயின்ஸ் எல்லாம் கிடக்கு. அதில் ஒரு காயின்ஸு 2 காயின்ஸ் இல்லை, எல்லாத்துலேயும் கிடக்கு. எல்லா இதுலேயும் கிடக்கு. பாருங்கள், கருப்பு ஒடுக்கு எதுவுமே அவர் எடுத்து வைக்கலை. ஆமாம், ஏன்னா அவர் ஒரு வாரத்துக்கு முன்னே என்கிட்ட ஃபோன் போட்டார். நான் சொன்னால் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே என்கிட்ட சொல்லுங்கள், அப்படி கொண்டு வாங்கண்ணே. அம்பேத்கரில் ஹைதராபாத் நிறைய கிடக்கு. ஆமாம், அம்பேத்கரில் இப்போ எவ்வளோ போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமில்ல. அம்பேத்கர் எல்லாம் ஹைதராபாத் மில்லில் கிடக்கு நிறையா. வேணா உங்களுக்கு தனித்தனியான எடுக்கிறதா இருந்தால் லாட் அப்படியே இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தனியாக ஃபோட்டோ எடுத்து வேணாலும் அனுப்பிவிடுது, பிரச்சனை கிடையாது. என்ன இதில் அது இருக்குமா இது இருக்குமான்னு நினைக்க வேண்டாம், எல்லாமே இருக்குது. ஆமாம், எல்லா காயின்ஸுமே இருக்குது. இதை பார்த்துக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன ரேட்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. இதை பார்த்துக்குங்க. நெகரோவில் நீங்கள் இந்த இது நோய்டா மீடெல்லாம் கடை தான் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு பார்க்கல, அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. பின்ன சிங்கம் பார்க்குறது,
எல்லாம் அன்றைக்கி பார்த்துக்குங்க. சரியா? வெரைட்டி பார்க்குறதெல்லாம் பார்த்துக்குங்க. நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இதுவும் நிறையா கிடக்கு. டோர் ரெஸ்ட்டு இது நிறையா கிடக்கு. 2 வேலையும் பார்த்துக்குங்க. நிறையா கிடக்கு பார்த்துக்குங்க எல்லாம். இது ஃபுல் லாட்டு 350 பீஸ் இருக்குது மொத்தம். இதில் 100க்கு போகிறது, 150க்கு போகிறது, 200க்கு போகிறது எல்லாம் இருக்குது. இதில் கிடக்கு. உங்களுக்கு லாட் அப்படியே எடுக்காத நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. எத்தனை காயின்ஸ்னு கேட்டால் கூட நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருவேன். உங்களுக்கு கட்டினா வாங்கினா போதும். நமக்கு வந்து இருக்கத்தான் சொல்லுவோம். ஆமாம், இருக்கிறத தான் நம்ம சொல்லுவோம். இந்த இதில் ஹைதராபாத் நிறைய கிடக்கு. நான் பார்த்தேன். தோண்டின்னு பார்க்கல, எண்ணும்போது பார்த்தேன். நிறைய கிடக்கு ஹைதராபாத். இதுலேயே நிறைய ஹைதராபாத் கிடக்கு. ஹைதராபாத் உங்களுக்கு நிறையா இருக்குது. பார்த்துக்குங்க. யாரும் லாட்டாக எடுக்க இருந்தால் இதுலேயும் ஹைதராபாத் நிறையா இருக்குது. இது சிங்கிள் மண்ட் காயின்ஸ் இருக்குது நிறையா. இது பாருங்கள், இது கிடக்கு. ராஜீவ்காந்தி ஹைதராபாத் நிறைய கிடக்கு. ஆமாம், மொத்தம் 350 காயின்ஸு இருக்குது. அப்படி யாரும் கொஞ்சம் அமௌண்ட் ஆகும். அப்படி இருக்கா இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிருந்தோம்ல, நான் 6 ரூபாய்க்கு 3000 காயின்ஸ் கொடுத்தேன். இதே மாதிரி தான் 2 ரூபா 1 ரூபா. தமிழ்நாட்டில் ஒரு டீலரை கொடுத்தேன். அவர் இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டார். அவர் தான் நம்ம அவரோட கஸ்டமர் தான் நான் மெயினாக. அப்போது அவர் அன்றைக்கி சாயங்காலமே 7 ரூபாய்க்கு போட்டு விற்றுட்டார். 3000 காயின்ஸை ஒரே ஆள் வாங்கிடுச்சு அப்படின்னாரு என்கிட்ட. ஆனால் விலை சொன்னதும் 7 ரூபா தான் அவர் சொன்னார். இன்றைக்கி அது என்ன மார்க்கெட்டு, 3000 காயின்ஸுன்னா என்னம்மா, எவ்வளோ அவருக்கு எடுத்த ஆளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம அந்தளவுக்கு 3000 இப்போ போடல, வெறும் 350 போட்டிருக்கு. யாரும் வேணுமுன்னா அப்படி ஃபோன் பண்ணி லாட் எடுக்க இருந்தால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இதே காயின்ஸ் 100 150 கிலோ விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பாதிக்கும், எனக்கும் பாதிக்கும். சரியா? நான் இப்போ இந்த ஹோல்டர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பெட்டி ஃபுல்லாக தான். அப்போ அதனால் எனக்கும் நாளைக்கு 2 காயின்ஸ் கேட்டால், என்ன சார் நீங்கள் அன்றைக்கி இன்னும் ரேட்டு சொல்லி இப்போ என்ன 150 200ங்க அப்படிம்பாங்க. அதனால் நடக்காது. 1 2 காயின்ஸ் கேட்டால் அதுக்கு விலை வேறு. அதுக்கு ஹோல்டர் போட்டு கொடுத்து அதெல்லாம் செய்யணும். இது அப்படி வந்த லாட்டு, அது அப்படியே எடுக்குங்க. யாராக இருந்தாலும் இருக்கிறவங்க டக்குன்னு கேளுங்க. எனக்கு 100 கொடுக்கனாலும் கொடுக்க மாட்டேன். 50 100லாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன். லாட்டாக எடுக்கிறவங்க அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? இல்லாட்ட நம்மகிட்டே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அது அப்படியே 2 3 4 அப்படியே விற்று போயிடும். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க விடுங்க. மொத்தமாக லாட்டு இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வாங்க, ஃபோன் போட்டு கேளுங்க. சரியா? வணக்கம்.